கணவன் மனைவி அந்த திருமண உறவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு உறவு தான் கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரிகள், கணவனுடைய சகோதரர்கள், கணவனுடைய சகோதரிகள். அதே போல மனைவியுடைய சகோதரர்கள், மனைவியுடைய சகோதரிகள். எப்படி நம்ம அதாவது ஏற்றுக்கொள்ளாத தன்மை இந்த தாய் தந்தை விஷயத்தில் இருக்குமோ, அதே போல பெண்களுக்கு இயல்புல அந்த காலம் தொடக்கம், எந்த காலம் தொடக்கம், ரசூலுல்லாஹ்ங்கட காலம் தொடக்கமே வரலாற்றில் இயல்பா நாங்க பார்த்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா, மனைவிக்கு முதலாவது பிடிக்காம போறது கணவனுடைய சகோதரிகள், கணவனுடைய சகோதரிகள். இது இந்த காலத்தில் உள்ளதல்ல, அந்த காலத்திலிருந்தே என்ன செய்யும், இது இயல்பாக இருக்கும். எனவே இது முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்ளணும், என்ன இது இயல்பானது, இது என்ன இயல்பானது, இந்த பிரச்சனை என்ன கொஞ்சம் இயல்பானது அப்படி இருக்கும். அதே போல கணவனுக்கு இந்த பக்கத்துல முதலாவது பிடிக்காம போறா பாருங்க சொன்னா, அந்தந்த குடும்பம் இந்த அளவுக்கு வெறுப்புகள் இல்லாட்டியும் இந்த அளவுல பிடிக்காம போற மச்சாமார், பிடிக்கலாம் போறது என்ன மச்சாமார் என்ன செய்யும், பிடிக்கிறான் உன்னை நானாய்க்கிறானே, உன்னோட தம்பிக்கிறானே, இதான் பேச்சு விளங்கிட்டான், உன்னை நானாய்க்கிறானே ஒரு தம்பிக்கிறானே, உங்களோட தங்கச்சிக்கிறாங்களே, உங்களோட தாத்தாய்க்கிறாங்களே, இங்கள பேச்சா இருக்கும். இது ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒவ்வாமை, இயல்பாக வரக்கூடிய ஒவ்வாமை. திருமணத்துக்குள்ள நுழைகிற நேரத்தில் இந்த அறிவு இருந்தா நம்ம சரியா நிர்வகிப்போம். திருமணத்துக்கு நுழைகிற நேரத்திலேயே இந்த அறிவு இருந்தா சரியாக நிர்வகிப்போம். இந்த அறிவு இல்லாம நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த குடும்ப வாழ்க்கையில் நுழைஞ்சி அப்படிங்கிற வாங்கி அப்படியெல்லாம் போய் ஒரு இடையில வச்சுதான் என்ன செய்யறது, எல்லாத்தையும் கண்டுகொடும். இப்படித்தான் பிரச்சனையா, அப்படி என் குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை, உலகத்துல ஒரு பிரச்சனை இல்ல விளங்கிட்டா, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை என்ன செய்யும் இருக்கும், வித்தியாசமாய்க்கும். அங்க ஒரு பிரச்சனை ஆகும், இங்க ஒரு பிரச்சனை, இவன் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இல்லைன்னு இவன் சந்தோஷப்படுவான். சரியா, இவன் பிரச்சனை அவன் கேள்விப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இவன் சந்தோஷப்படுவான். இதுதான் நடக்குது. ரெண்டு பேர்ல வேற வேற பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது. பிரச்சனை இல்லாமல் ஒரு உறவு வேணும், ஒரு உலகம் வேணும்னா நம்ம தனியாய்க்கணும். கல்யாணம் முடிக்காம ஒண்ணு வாழாம தனியா உட்கார்ந்து, அவருக்கு பிரச்சனையே இல்லப்பா, ஏன் அவன் கல்யாணம் முடிக்கல என்ன செஞ்சிடும் ஆயிரும். அதனால பிரச்சனைகள் இயல்பானதுதான். அப்ப இஸ்லாத்தில் சகோதரி உறவு என்ற ஒரு தலைப்பு நான் பேசி ஒரு தனி தலைப்பு உண்டு. இஸ்லாத்துல சகோதரி உறவு அப்படி என்று எப்ப நீங்க என்ன யோசிக்கணும் சொன்னால், கணவனுடைய சகோதரி என்று வரக்குள்ள நமக்கு ஏன் அதுல ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் ஒருவரோடு மிக பாசமாக இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்ற, அதாவது நீதி அநீதி பார்க்காம, எப்படி நீதி அநீதி பார்க்காம இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்றால் அது சகோதரி தாய். இது உங்களுக்கு தான் கணவன்மாருக்கு தான், உங்களுக்கு தான் கணவன்மாருக்கு தான். ஒருவரோடு எந்த விதமான நீதி அநீதியும் பார்க்காம ரெண்டு சப்போர்ட்டர்ஸ நீங்க எடுக்கணுமாக இருந்தா உலகத்துல, இப்ப உங்களுக்கு அந்த ஆதரவு தேவை. நீங்க குருட்டுத்தனமான ரெண்டு பேர் தேவை. எப்படி குருட்டுத்தனமான ரெண்டு பேர் என்ன, நான் என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சுட்டு போற ரெண்டு பேர் தேவைன்னா, உங்களோட தங்கச்சியில தாத்தா செலக்ட் பண்ணுங்க, உங்களோட உமாவை செலக்ட் பண்ணுங்க. அதான் நீங்க என்ன சொன்னாலும் அங்க எடுபடும். விதிவிலக்கா 25% எல்லாமே இருக்குமா, அதை நீங்க விதிவிலக்கு எதுல யோசிக்க கூடாது. 75% ஒரு சண்டைக்கு போறதா இருந்தா முழு, அதாவது எந்த இடத்துல மாறாத ரெண்டு ஆதரவாளர்கள் தேவைன்னா யாரும் எடுத்து போகணும், தாயை கூட்டிட்டு போகணும், தங்கச்சியை கூட்டிட்டு போகணும். போனீங்கடா அந்த யுத்தம் வெற்றி. அந்த யுத்தம் என்ன வெற்றி. அவன் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் இங்க எடுபடாது, அந்த ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் எடுபடவே செய்யாது. ஏன் நீங்க உங்களோட சகோதரனை கூட்டிட்டு போனவங்களே 10 நிமிஷத்துல ஆதாரம் ஏதாவது போட்டானுவீங்க, இவள் தான் ஏதோ பிழை செஞ்சுக்கிறான். யாரு சொந்த தம்பி சொல்லுவான், சொந்த அண்ணன் சொல்லுவான், என்ன இவள் தான் ஏதோ நியாயமா யோசிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல, அவன் நியாயமா யோசிச்சு ஏதோ பிரச்சனை இது நீ அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லு. ஆனா தங்கச்சி எப்படி பாண்டா, தாத்தா எப்படி பாண்டா, அதெல்லாம் நீ சும்மா கட்டிப்பாய், நீ செய்யாத பிள்ளையா விளங்கிட்டா. அப்படித்தான் அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்களே தவிர விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரி பிள்ளையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு உறவுகள் தேவைண்டா இவங்க தான். ஆனா நம்ம அதை விளங்காமிக்கிறோமே தெரியுமா, நமக்குள்ள சண்டை நடக்குமே தங்கச்சி தாத்தாக்குள்ள, அதை வச்சு விளங்காமிக்கிறோம். தங்கச்சி தாத்தாக்குள்ள பெரிய சண்டை ஒன்று இருக்கும் விளங்கிட்டா, சொத்துக்குத்துல சண்டை வரும், மத்த விஷயத்துல எல்லாம் சண்டை வரும், பேசாம இருப்பாங்க ரெண்டு பேரும். தங்கச்சி தாத்தா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, நானா தங்கச்சியும் பேச மாட்டாங்க. அது கிடைச்ச மாப்பிள்ளை கேட்ப, கிடைச்ச மனைவி கேட்ப, பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கும். இதை வச்சு என்ன முடிவு எடுக்கிறேன்னா, என்ன ஒரு தங்கச்சி பாசம் இல்ல அல்லது இதை வச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள போட்டியில எப்படி அவங்க வேற போட்டியில அநீதி நியாயமெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரிதான் உங்களோட உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சேன்டா, எப்படி வெளி உலகத்துல நீதி நியாயமெல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி உங்களோட பார்க்க மாட்டாங்க. அது வேற. ஆனா உங்களுக்காக வேண்டி ஒரு சண்டை பிடிக்க வேண்டி வர மாட்டா, வேற ஆளோட எல்லாம் மறந்துட்டு இறங்கிடுவாங்க.
எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன இறங்கிடுவாங்க. இது ரெண்டு பாசம். யாரு? தாயும் சகோதரியும். தாயும் சகோதரியுடைய பாசம் இதுதான். அதனாலதான் நாங்க நிறைய செய்திகளை பார்க்கிறோம். குர்ஆன்ல கூட அல்லாஹு தஆலா சகோதரிக்கு சொத்து சேர்றதா இருந்தா அறவாசின்னு சொல்றாங்க. சொந்த சகோதரிக்கு நீங்க மரணிக்கிறீங்க, உங்களோட சொந்த சகோதரிக்கு எவ்வளவு சொத்து போகும்? உங்களோட சொத்துல பிள்ளைகள் இல்லாட்டி, அதாவது ஆண் வாரிசு இல்ல, ஆண் வாரிசு இல்ல, உங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல, அதே போல உங்களோட தந்தையும் இல்ல, உங்களை சொல்றேன் சரியா, உங்களுக்கு உங்களுக்கு ஆண் மகனும் இல்ல, உங்களுக்கு தந்தையும் இல்லைன்னா உங்களோட சொத்துல அறவாசி யாருக்கு போகும்? சொந்த சகோதரிக்கு போகும். சொத்துல அறவாசி சொந்த சகோதரிக்கு போகும். ஏன் அப்படி இஸ்லாம் வச்சுக்குது? அந்த சகோதரியுடைய இது உங்களோட மகளுக்கு அதே அறவாசி போகும். ஒரு மகள் இருந்தா எவ்வளவு போகும்? அறவாசி போகும். அதே அறவாசி யாருக்கு போகும்? சகோதரிக்கு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சகோதரியுடைய இது மகளுக்கு ஈக்குவலா என்ன செஞ்சுக்குது வச்சுக்கத்தை பார்க்கிறோம். அதே போல ஒரு தந்தைக்காக விட்டு கொடுக்காம சண்டை பிடிக்கிறதுல மகனை விட மகள் இவ்வாறு, மகனை விட மகள் முன்னுக்கு. இது இயல்பு. இது என்ன? இயல்பாக இஸ்லாமிய வரலாற்றுல தான், இயல்பான ஒரு வரலாற்றுல தான் இது இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ள உள்ள சண்டையால நம்ம அதை மறந்துடுறோம். சில டைம்ல குடும்பத்துக்குள்ள சண்டை வருமே, தாத்தா தங்கச்சி கட்டில சண்டை வரும், உமா மகளுக்கள்ல சண்டை வரும்ன்றதால இந்த பகுதியை மறந்துடுறோம். ஆனா உண்மை அது இல்ல. எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அந்த சகோதரி பாசம் என்கின்ற அந்த தலைப்பை நீங்க பாருங்க கிடைச்சுன்னு சொன்னால், நான் அதுல முழு செய்திகளையும் சொல்லுவேன். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லுவேன். அனஸ் இப்னு நதர் மரணிச்சு ஜனாசா கொண்டு வரப்படுது. குடும்பமே பெரிய குடும்பம். அனஸ் இப்னு நதரோட குடும்பம் பெரிய குடும்பம். ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவரோட உடம்புல 80-90 காயங்கள், வெட்டி குத்தி முடிஞ்சு வெறும் என்னது சதசதையா கிண்டி விட்ட மாதிரி தான் இருக்கு ஜனாசா. இது யாரு ஜனாசா என்று சொன்னதை கண்டுபிடிச்ச சகோதரி தான். பெருவரில் தூக்கி பார்த்து என் சகோதரர் அனஸ் இப்னு நதர் சொன்னாங்க. பெருவரில் எடுத்து பார்த்து எனது சகோதரன் அனஸ் இப்னு நதர் அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. யார் கண்டுபிடிச்சது? சகோதரி. அந்த அந்த பகுதிக்கு சகோதரியின் பக்கம் ஒதுங்கக்கூடிய தன்மை. இதுவும் சில சகோதரமார்கள் பிரச்சனை சண்டைன்னு வந்தா மிச்சம் பேத்து முறையிட்டு அழுகிறதா தாய்க்கு அடுத்தா யார் இருப்பாங்க? சகோதரியை தான் என்ன செய்வாங்க? வச்சுக்கொள்வாங்க. எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த உணர்வை நீங்க ஏத்துக்கொண்டுட்டீங்கன்னா, இந்த ஃபீலிங் இப்ப நான் சொன்ன உணர்வை நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பார்வை கொஞ்சம் மாறும். உங்களோட பார்வை கொஞ்சம் என்ன செய்யும்? மாறும். சேம் நீங்க மாமிட்ட என்ன பிரச்சனையை பாக்குறீங்களோ அதே பிரச்சனை தான் சகோதரிட்டையும் பாப்பீங்க. அங்க நடக்கக்கூடிய போராட்டம் என்னண்டா எனக்கா உனக்கான்றதான். அங்க பிரச்சனை என்ன? எனக்கா உனக்காண்ட பிரச்சனை தான் தவிர வேற உரிமை யாருக்கு என்றதுனாலதான் நீங்க என்ன எல்லா குடும்பத்துல என்ன சொல்றது தெரியுமா? நியாயம் இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க. என்ன பிரச்சனை வருது தெரியுமா? நீங்க சப்ஜெக்ட பாக்குறீங்க, சிக்கலை பாக்குறீங்க, பிரச்சனையை பாக்குறீங்க. ஆனால் அதெல்லாம் அங்க சப்ஜெக்ட். நீங்க இது இல்லாம வேற பிரச்சனையை வச்சாலும் அங்க சண்டை தான் வரும். இங்க பிரச்சனை உரிமை பிரச்சனை. இங்க பிரச்சனை என்ன? ஒரு உரிமை பிரச்சனை. அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணுமாக இருந்தால் நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க. இதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணி போவீங்க. ஓ இது என்ன பாச பிரச்சனைகளை உள்ள விஷயம். இந்த பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லி தர. உதாரணமா ஒரு சிக்கல் ஒன்று வருது. ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கிஃப்ட் கொண்டு வராரு, கணவன் சவுதியிலிருந்து வராரு, வெளிநாட்டிலிருந்து வராரு. அதாவது ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை. கூட்டு வரவங்கள வீட்டுல ஒரே வீட்டுல வாழ்றீங்க, மனைவி மிகிறா, தங்கச்சி மிகிறா, கணவனுக்கு நடுவில் சிக்கல். என்ன இந்த இதை யாருக்கு போகுது? ஒரு வித்தியாசமான 2 உடுப்பு கொண்டு வந்துருவாங்க. ஒரு அழகான 2 உடுப்பு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்தோடனே இது மனைவிக்கு, இது தங்கச்சிக்கு அல்லது தாத்தாக்கு அப்படின்னு ஒரு முடிவோட வாராரு. வரக்குள்ளே அவனுக்கு 10. இந்த சண்டை எங்க போய் முடிய போகுது? எவ்வளவுதான் பிரிச்சு கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை வரும். வந்து இருந்தோடனே தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நடுவில் இருக்கிற கணவன் யாரை பார்ப்பாரு? முதலாவது மனைவிட முகத்தை தான் பார்ப்பான். விளங்கிட்டா? மனைவி உண்மையிலே ஒரு திறமையான அறிவாளி பெண்ணாக இருந்தால் இந்த இடத்துல பிரச்சனை எதல்ல, உடுப்பு பிரச்சனை அல்ல என்றதை விளங்கிக் கொள்வான். உண்மையில சில நேரத்தில் அந்த உடுப்பு ஆக கேவலமான உடுப்பாகி, எது தங்கச்சி செலக்ட் பண்ற உடுப்பு அது ஆக கேவலமான உடுப்பாரி. இவனே ஆச்சரியப்படி சில கணவன்மாருக்கு இந்த விளக்கம் இல்ல. இவளுக்கு தானே நல்ல உடுப்பு கொண்டு வந்தேன், கொஞ்சம் ரேட்டு கூட அதுதானே, இவளையே இதை செலக்ட் பண்றாள் அப்படின்னு இவனுக்கும் விளங்காது. ஏண்டா அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு செலக்ட் பண்ணது, அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு, எனக்கு அதுதான் தேவை, எனக்கு அதுதான் தேவை. அது என்னடா சகோதரருடைய பாசம் எங்களை நிக்குது, எந்த பக்கத்துக்கு போகுது அப்படி என்ற ஒரு உணர்வை கிளறி விடுறதுதான் அது இயல்புல வருது. இயல்புல என்ன செய்ய வரும்? அது அவங்களுக்கு மட்டும் வராது, மனைவிக்கும் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஆதமுடைய ஒரு மகள் தான், நீங்க இந்த தவறை செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களே மன்னிப்பான், அல்லாஹ் உங்களே மன்னிப்பான். நீங்க தவறு செய்யலேண்டா
அல்லாஹ் தஆலா உங்களை தூய்மையானவன்னு என்ன செய்வான் சொல்லுவான். சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி முடிஞ்ச உடனேயே என்ன கண்ணால கண்ணீர் பொல பொல பொலன்னு ஓடிச்சு. ரசூலுல்லாஹ் ஏதாவது பிழையா சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சரியா தான் சொன்னாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு கண்ணால கண்ணீர் ஓடிச்சு. ஆயிஷா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நீதியா பேசினாங்க. ஆனா ஆயிஷா கண்ணால கண்ணீர் ஓடிச்சு, முடிச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ஆயிஷா எல்லாம் தூய்மையானவங்க என்று சொல்லி குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப தாயும் தந்தையும் சொல்றாங்க, எலும்பி ரசூலுல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. அப்ப ஆயிஷா என்ன சொன்னாங்க? இவருக்கே நான் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க. இவருக்கு நான் நன்றி சொன்னா என் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும், இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு பிழை செஞ்சாங்க? சில கணவன்மாருக்கு இது விளங்குறது இல்ல. நான் சரியா தானடா பேசினேன், நான் நல்லா தானே பேசினேன், ஏன் மனைவி என்னோட கோவிச்சுட்டிருக்கிறாங்க? நான் என்ன சொன்னேன்? தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா தண்டி மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான், இல்லன்னு சொன்னா அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான். நல்லா தானே பேசுறாரு, நடுநிலே தான் பேசுறாரு, ஆனா சண்டை வரும். ஆனா என்ன செய்யும்? சண்டை வரும். இத சில கணவன்மார் புரிவதில்லை. மனைவி இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை போடுறாரு, கணவன் தெரியா தானே பேசினா, ஆனா நமக்கு கோபம் வருது. அப்படி பேசினா நமக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல. இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல. தங்கச்சிக்கு உரிமையா இல்லையா, மனைவிக்கு உரிமையா இல்லையா, தாய்க்கு உரிமையா இல்ல, அதெல்லாம் பிரச்சனை. நீ யார் பக்கம், அது நீ யார் பக்கம் என்றதான் இங்க உள்ள பிரச்சனை. இங்க பிரச்சனை சட்டம் அல்ல. இத விளங்கின ஒருத்தவன் குடும்பத்தை நல்லா கொண்டு போவான். இதை விளங்கின ஒருத்தன் என்ன செய்வான்? விளங்கின ஒரு மனைவியா இருந்தாலும் கொண்டு போவா, விளங்கின ஒரு கணவனாக இருந்தாலும் கொண்டு போவான். இங்க பிரச்சனை நீ யார் பக்கம் என்றதான் பிரச்சனை. இந்த இடத்துல ஆயிஷா நாங்க விரும்பின என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தின பிறகு உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆயிஷா பார்த்து தூய்மையானவங்க தான். ஆதாரம் இங்கதா இல்லையா? தூய்மையானவங்க தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையானவங்க சொல்லி அர்த்தம் இல்ல. அதான் எல்லாரும் சொல்றானே, எல்லாரும் தூய்மையான சொல்றாங்க. ஆயிஷா என்ன விரும்பினாங்கடா? ஆயிஷாவே ஒரு நாள் நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, ஒரு நாளும் நீங்க அப்படி செய்ய, அது எனக்கு தெரியும், அது எனக்கு 100% தெரியும். நீங்க தூய்மையானவன், இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய சட்டம் அல்லாஹ் இறக்கி வைப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து கண்ணீர் வடிச்சிப்பாங்க. என் கணவர் யார் பக்கம்? என் பக்கம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பேசல. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி பேசவும் இயலாது. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவங்க தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு. ஆனா ரசூலுல்லாஹ் தூதர், அதனால அப்படி பேச இயலாது அந்த இடத்துல. அதனால ரசூலுல்லாஹ் நடுநிலையா பேசி போறாங்க. இந்த நடுநிலை சரி வராது. எப்ப ஒரு கணவன் விடுற பிழையும் என்ன தெரியுமா? மனைவியை இந்த கூண்டுல வைக்கிறது, தாயை அல்லது தங்கச்சியை இந்த கூண்டுல வைக்கிறது. ரைட், விசாரணை ஸ்டார்ட். நீ சொல்லு, இப்ப 2 பேர்ட்டையும் இவன் எதிரி ஆயிடுவான். யாரு? இவன் கணவனிக்கிறான் தானே, 2 பேர்ட்டையும் எதிரி. ஏன்? கூண்டுல வைக்கவே கூடாது. இந்த பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? இதுக்கெல்லாம் தனித்தனி விசாரணை தான் செய்யணும். மனைவியை கூப்பிட்டு தனியா விசாரிச்சு அதை முடிச்சிடணும். நான் உண்ட பக்கம் தான், நீ தான் சரி, இதுல எல்லாம் ஒரு சிக்கல முடிச்சிடணும். தாயை கூப்பிட்டு நீ பிழை செய்வியாமா, நீ என்ன வளர்த்த தாய், விளங்கிட்டா, தாய்கிட்ட தனி விசாரணை, தங்கச்சிட்ட தனி விசாரணை முடிச்சிட்டு நடுவால போயிட்டு இருக்க வேண்டியது. இவன் எல்லாரையும் கூண்டுல ஏத்தி விசாரிச்சதுனால எல்லார்ட்டையும் எதிரி யாரு? கணவன். இவன் பத்தி கேள்வி வருது, என் உமாவனே நல்லா பாக்குறாங்கல்ல, என் மனைவி நல்லா பாக்குறாங்கல்ல, நான் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கிறேன்றார். நீ நல்லா நடக்கல எல்லாருக்கும். நீ நீதிபதி, அவர்களை விசாரணை செய்யறாய். குடும்பத்துல நீதிபதி எதிரணி இதெல்லாம் சரியே வராது. இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா போராட்டமும் நீ யார் பக்கம் என்றதுதான், நீ யார் பக்கம் என்றதுதான். இதுல சரிபிழைகள் 2வது அம்சமா தான் பார்க்கப்படும். நீங்க எவ்வளவுதான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அங்க பிரச்சனையே அது அல்ல. எனவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பாசம் என்ற சப்ஜெக்ட் இருக்கு தானே, இதுல நீங்க ஒரு உரிமை கொடுக்கணும் கணவனுக்கு. ஒன்றா இருந்து வளர்ந்த இடம். தங்கச்சி என்ன செய்வா? அப்படித்தான் நிப்பா. தங்கச்சி என்ன செய்வா? அப்படித்தான் நிப்பாள். இதுல உரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது என்ற ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு மட்டும் அங்க வந்துச்சுன்னு வைங்க, அது சக்சஸே வேற. அதுல நீங்க சரியா நின்றீங்கன்னு வைங்க, அவருடைய சக்சஸ் வேற. அந்த பக்கத்தால இறங்கணும் நீ எதிர்பார்க்க கூட. இந்த விஷயத்துல விளங்கிட்டா? இந்த விஷயத்துல உங்களுடைய தங்கைக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்களோ, உங்களுக்கு ஒரு மனைவியாக நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க கணவன் உங்களோட பக்கம் நின்றா. கணவன் உங்களோட பக்கம் நின்றா எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. இதேதான் தங்கச்சி நினைக்கிறா, ஏண்ட பக்கம் நின்றா என்னது அவள் சந்தோஷமாய்க்கும் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, அதாவது குடும்ப ரீதியாக கூட உங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு சப்போர்ட்ட கணவன் பண்ற நேரத்தில் நீங்க அடைகிற சந்தோஷம் உங்களுக்கு செஞ்சதை விட சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய தங்கச்சிக்கோ தாத்தாவுட்டுக்கோ ஒரு கணவன் ஒரு சப்போர்ட் பண்றான்னு வைங்களே, உங்களோட ரூஹு சந்தோஷப்படுது. எது சந்தோஷப்படுது? ஆத்மா சந்தோஷப்படுது. ஏன் அது? அதான் தங்கச்சி தாத்தா பாசம் பண்றது. அதுதான் அந்த சப்ஜெக்ட் இருக்குதானே. இதுல நடக்க வேண்டிய நீங்க ஒரு நிர்வாகம், கணவனும் தான், கணவனும் அதை புரிஞ்சு கொள்ளணும், மனைவி அதை புரிஞ்சு கொள்ளணும். என்ன தெரியுமா?
இதில் நடப்பது ஒரு பாச போராட்டம் தான். அவுலா யாரு மிகவும் தகுதியானவன் போராட்டம் தான். இந்த தகுதி என்றது உண்மையிலே கொடுக்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதாவது எல்லாருக்கும் தகுதி தான். கணவன் மீது மனைவிக்கு உரிமை உண்டு, மனைவி மீது கணவனுக்கு உரிமை உண்டு. இல்லாத தங்கச்சிக்கு இல்லாத உரிமை மனைவிக்கு கணவன் மீது உண்டு, கணவனுக்கு மனைவி மீது உண்டு. விளங்கிட்டா? ஆனால் சில பொது இடங்கள் இருக்குது. இந்த பொது இடங்கள் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யும் வரும். தனிப்பட்ட ரீதியா எல்லாரும் தனித்தனி தான். இந்த இதை புரிஞ்சுக்கொண்டீங்கடா. இப்ப நான் சொன்ன ஆயிஷாவோட செய்தி, கணவன் எப்படி இருக்கணும்னு ஒரு மனைவி எதிர்பார்க்கிறான். தாய் இப்ப தாயிட்டு வந்து உம்மா நீங்க செஞ்சது பிள்ளை, நீங்க இப்படி வைஃபோட பேசிக்க கூடாது அப்படின்னு கணவன் சொல்றான். மனைவி என்ன, தாய் என்ன பாக்குறதுமா, நான் உனக்கு நேத்து வந்து பெருசாயிட்டு. யார் பாக்குறா? மனைவி அதை நேர பார்த்துட்டு என்னடா நியாயத்தை பேசினா நேத்து வந்தவன் சொல்றான்னு சப்ஜெக்டே இல்லை. கணவனை கூப்பிட்டு சொல்ல உங்களுக்கு விசாரிக்க தெரியாது. கணவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும், உங்களுக்கு முதலாவது விசாரிக்க தெரியாது. இப்படியா உமா விசாரிக்கிறது, இப்படியா உம்மட்ட ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்லி கொடுக்கின்ற மனைவியா நீங்க இருந்தீங்கன்னு வைங்க, அந்த ஸ்டெப்பே வேற. நீங்க இப்படி விசாரிக்கவே கூடாது. தாயை நீங்க வந்து என் பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன விசாரிச்சா எனக்கு எவ்வளவு கோபம் வருது, என் பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன நீங்க விசாரிச்சா எனக்கு எவ்வளவு கோபம் வருது. அப்ப என் பிள்ளைக்கு முன்னுக்கால நீங்க என்ன விசாரிக்கல எவ்வளவு கோபம் வருதுண்டா, எனக்கு முன்னால உங்களோட தாயை விசாரிச்சா எவ்வளவு கோபம் வருது. இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. இந்த விஷயங்களை நாங்க அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டோம்டா உண்மையிலே எத்தனையோ குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அழகான போட்டு. சில 25 விதமான பிரச்சனை இருக்குது, அது வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும். சில 25 விதமான பிரச்சனை இந்த பேங்க்ல சரி வராது, அது கோர்ட்டுக்கு தான் என்ன செய்யணும் போகணும். நான் சொல்றக்கூடிய 75% பிரச்சனைகள் இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டவைகள். எனவே இந்த தங்கச்சி சப்ஜெக்ட் என்றது நீங்க உணர வேண்டிய ஒரு பெரும் பகுதிக்கு அதுல என்ன செய்திருக்கிறது. அது உங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கணவனுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இந்த சிக்கல் அதுல என்ன இருக்கிறதுக்கான காரணம் ஒரு உரிமை போராட்டம் தான். ஏன் இந்த பிரச்சனை நிறைய பேர் தெரியல, அநீதி நீதி எல்லாம் இல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இந்த ஒரு பிரச்சனை தான் தாய் சகோதரி தான் உங்களோட வாழ்க்கையில மிக இம்பார்ட்டன்டான அம்சம். ஒரு தாய் தன் பிள்ளைகளை விட்டுட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பாருங்க, தாயுடைய சகோதரி தான். உதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் பெரிய பாவம் மட்டும் செஞ்சுட்டேன், நான் ஒரு பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்கிறாங்க. பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டு எனக்கு தௌபா இருக்கான்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலக்க வாலிதாக், உங்களுக்கு உங்களோட உம்மா வாப்பா இருக்கிறான்னு கேட்கிறாங்க. சொன்னார், இல்ல எனக்கு உம்மா வாப்பா என்ன இல்ல. உங்களுக்கு சாட்சி இருக்கிறான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உம்மாட சகோதரி இருக்கிறான்னு கேட்டாங்க. ஆமண்ணா. ஃபபிர்ரஹா, அந்த சாட்சியோடு நலவு செய்து வாருங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாட்சிக்கு நலவு செஞ்சு வாங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யார் இது? சகோதரி. யார் அது? சாட்சி என்ன யாரு? அந்த தாயுடைய சகோதரி. இன்னைக்கு உங்களோட சகோதரி தான் உங்களோட பிள்ளைக்கு என்ன சாட்சி. வணங்கிட்டா, உங்களோட சகோதரி தான் உங்களோட பிள்ளைக்கு சாட்சியாக போறாங்க. சாட்சி என்றது தங்கச்சியா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் சரி. வணங்கிட்டா, அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒரு இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யாரிடத்துல, ஹம்சாவோட மகள் யாரிடத்துல வளர்வது ஒரு பிரச்சனை, யாரிடத்துல வளர்வது என்ற ஒரு பிரச்சனை வருது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய அதாவது மகளை யார்கிட்ட கொடுத்து வளர்க்கிறது என்ற பிரச்சனை வர டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வளர்க்கு வருது. அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஒருத்தர் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்களை வந்து அவங்களுடைய தாயுடைய சகோதரிட்ட ஒப்படைங்க. அல் ஹாலத்து பிமன்சிலத்தில் சாட்சி தாயுடைய இடத்துல இருக்கிறான் நாங்க சொல்லுவாங்க. தாய்க்கு பின்னால தாய் யாரு? சாட்சி தான் சொன்ன. அப்ப சகோதரி தானே. சகோதரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உரிமையா இல்லையா? எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சகோதரத்துவ பாசத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உரிமை விஷயங்கள்ல இது நீதி அநீதி என்ற சப்ஜெக்ட் அல்ல, உணர்வு உரிமை என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். நாம எங்கட புள்ளைட்டின் அதான் எதிர்பார்க்கிறோம், எங்க குழந்தைட்டின் அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதானே நீங்க புரிஞ்சுக்க சொன்னால் அதுல பல விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், உணர்ந்து கொள்ளலாம்.